ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி இந்த ஷர்ட் பீட்டில் நம்ம எப்படி டாப் தைச்சோங்கிறத பார்ப்போம். எல்லோரும் கேட்டதுக்காக நான் இந்த வீடியோவை அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த ஷர்ட் பீட் டபுள் கலராக இருந்தது. ஒரு சைடு ஒயிட்டாகவும் ஒரு சைடு ப்ளூவாகவும் இருந்தது. அதை நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ப்ளூவாக இருந்த சைடு பாடிக்கு வச்சுக்கலாம், ஸ்லீவில் அந்த ஒயிட் கொடுத்துக்கலாம் அப்படின்ட்டு. அதனால் ஸ்லீவுக்கு தான் முதல்ல கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸ்லீவ் 3/4 ஸ்லீவ் தான் நான் கட் பண்ணியிருந்தேன். ஸோ அதை நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸ்லீவில் சைடில் ஜாயின் கொடுக்கறதுக்காக அதையும் சேர்த்துமே நான் கட் பண்ணிக்கிட்டேன். ஸ்லீவ் 4 மடித்து போடும்போது துணி பத்தலை, அதனால் சைடில் கொஞ்சம் ஜாயிண்ட் கொடுத்துக்கலாம் அப்படின்ட்டு அதையும் கட் பண்ணிக்கிட்டேன். இப்போ பாடி பீஸை கட் பண்ணிக்கலான்ட்டு மீதி இருந்த அந்த ப்ளூ துணியை 4 மடித்து போட்டால் ஹைட் பத்தலை. சரின்ட்டு என்ன பண்ணேன், அந்த ஒயிட் பீஸ்லேயே கொஞ்சமாக பீஸ் இருந்தது, அதிலேருந்து மேலே கொஞ்சம் யோக் மாதிரி கொடுத்துக்கலாம் அப்படின்ட்டு அதை ஜாயின் பண்ணி கட் பண்ணணும். ஸோ நான் அதை வச்சே நான் அப்புறமா ஜாயின் பண்ணிக்கலான்ட்டு அதை வச்சே மெஷர்மெண்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஒரு 6 இன்ச் அளவுக்கு நமக்கு எக்ஸ்ட்ரா தேவைப்பட்டது, அதனால் அதை யோக்குக்கு வச்சுக்கிட்டேன் நான். மார்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் தோணுச்சு, எனக்கு ஃப்ரண்ட் ஓப்பன் வச்சு ஒரு டாப் போடணும்னு ஆசை. அதாவது நான் ஸ்டிச் பண்ணி போடணும்னு ஆசை. ரெடிமேடில் போட்டிருக்கேன் நிறைய, அது ஸ்டிச் பண்ணி போடணும்னு ஆசை. சரி, அதை இந்த டாப்பில் நம்ம ரெடி பண்ணலாம் அப்படின்ட்டு நான் எடுத்த அளவை விட சைடில் ஒரு 1.5 இன்ச்சு எக்ஸ்ட்ராவே எடுத்துக்கிட்டேன். அதே மாதிரி ஃப்ரண்ட்டில் பட்டி மடித்து அடிக்கணும். அந்த மாதிரி ஓப்பன் வரும்போது பட்டி மாதிரி மடித்து அடிக்கணும். அதுக்காக 1 இன்ச்சும் எக்ஸ்ட்ரா விட்டுக்கிட்டேன். இப்போ அதை தான் மார்க் பண்ணிகிட்ருக்கேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 மார்க்காக தெரியும் பாருங்கள். இது 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டது, 1.5 இன்ச் அளவுக்கு எக்ஸ்ட்ரா விட்ட அளவு சைடில். அதே மாதிரி ஃப்ரண்ட்லேயும் ஸ்ட்ரைட் லைன் போட்டிருக்கேன் பாருங்கள். அது பட்டிக்காக மடித்து அடிக்கிறதுக்காக. இந்த மாதிரி தான் நான் அந்த டாப்பை கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ மார்க் பண்ண இடத்த கட் பண்ணி எடுத்துக்கிட்டு அங்கங்கே நாச்சு போட வேண்டிய இடத்துலலாம் நாச்சஸ்லாம் போட்டுக்கலாம். இப்போ யோக்கை அட்டாச் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு சென்டரை மார்க் பண்ணிவிட்டு 2 சைடுமே, பேக்கு ஃப்ரண்ட்டு 2 சைடுமே யோக் வருது, அதை நம்ம முதல்ல அட்டாச் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம நெக்கை கட் பண்ணிக்கலாம். அந்த ஒயிட் பீஸை யோக்கை அட்டாச் பண்ணியாச்சு. இப்போ நம்ம நெக்கை கட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பேக் நெக் கட் பண்ணிக்கலாம். பேக் ரொம்ப லோவாலாம் வைக்கல, ஒரு 2 இன்ச்சு 3 இன்ச்சு என்னமோ தான் உயரம் வச்சுருந்தேன். பேக் கொஞ்சம் க்ளோஸாக இருக்கிறதுனால ஷோல்டர்லாம் கொஞ்சம் அகலமாக தான் வச்சுருந்தேன். ஷோல்டர் அகலம் கம்மியாக இருந்துச்சுன்னா, நம்ம நார்மலாக ப்ளவுஸ்க்கு எடுக்கிற மாதிரிலாம் எடுத்தோம்னா இது பத்தாது, பாடி பீஸ்க்கு பத்தாது, ரொம்ப ஷோல்டர்லாம் இழுத்துக்கிட்டு நிற்கும். அதனால் ஷோல்டர் நல்லா அகலமாகவே 7.5 இன்ச் அளவுக்கு வச்சுருந்தேன். பேக் நெக் ஒரு 3 இன்ச்சு இறக்கி வச்சுருந்தேன். இப்போ இது ஷோல்டர்லாம் சரி பண்ணியாச்சு. இப்போ டாட்டை மார்க் பண்ணிக்கலான்ட்டு டாட்டை மார்க் பண்ணிகிட்ருக்கேன். பேக்குக்கு மட்டும்தான் நம்ம டாட்ஸ் வைப்போம், ஃப்ரண்ட்டுக்கு டாட் வைக்க மாட்டோம். அதனால் பேக்கில் மட்டும் டாட்டை மார்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பொதுவாகவே இந்த மாதிரி பேக் டாட் பிடிக்கிறதுக்கு இந்த மாதிரி மார்க் பண்ணுறதுலாம் கிடையாது. மடித்து போட்டு ஒரு தடவை கீறி விட்டுட்டு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு டாட் பிடிச்சி விட்டுருவேன். இது உங்களுக்கு புரியணுன்றதுக்காக தான் இந்த மார்க்கிங்லாம் பண்ணிகிட்ருக்கேன். ஜஸ்ட் இந்த கீறி விட்டு ஒரு ஊசியால் ஒரு குத்தி எடுத்தாலே போதும், அதில் மார்க் விழுந்துடும். அந்த அளவுக்கு நமக்கு பிடிச்சிக்கிட்டாலே போதும். இது பார்க்குறவங்களுக்கு புரியணும், என்ன டாட் பிடிச்சிருக்காங்களா இல்லையா, எப்படி பிடிச்சிருக்காங்கன்றதுக்காக தான் அது. இப்போ ஃப்ரண்ட்டு ரெடி பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட்டு நெக்கு அளவு எடுத்துக்கிறேன்.
இப்போ இந்த ஃப்ரண்ட் பட்டி மடித்து தைக்கிறதுக்காக 1 இன்ச்சு எக்ஸ்ட்ராவே விட்டு அளந்திருக்கேன். அதே மாதிரி நெக்கையும் வந்து அளக்கும்போது 3 இன்ச்சு வைப்பேன் இல்லையா, 4 இன்ச்சு வச்சுருக்கேன். 4 இன்ச்சு வச்சு அது ஃப்ரண்ட்டு மடிக்கிறதுக்காக அந்த 1 இன்ச்சு அப்படியே ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டு அதை அப்படியே மடித்து விட்டுறலாம். ஃப்ரண்ட் வந்து நார்மலாக ரவுண்ட் நெக்கு தான் வச்சுருக்கேன், பைப்பிங் கொடுத்துக்கலான்ட்டு. இப்போ ஃப்ரண்ட்டை ஓப்பன் பண்ணி விட்டுக்கலாம். ஃபுல்லாகவே நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம், அதனால் அதை ஃப்ரண்ட்டை வந்து ஓப்பன் பண்ணி விட்டுடலாம். ஷோல்டர் கொஞ்சம் அகலமாக இருக்கிறதுனால அந்த ஷோல்டர் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்காக, ஃப்ரண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்காக இந்த கட்டிங், அந்த கர்வ் எடுப்போம் இல்லையா, இப்போ ஷோல்டர் கொஞ்சம் அகலமாக வச்சுருக்கிறதுனால கொஞ்சம் நிறையவே கர்வ் எடுக்கிற மாதிரி இருக்கும். இப்போ ஃப்ரண்ட்டு பேக்கு ரெண்டுமே ரெடி ஆயிருச்சு. கட் பண்ணிவிட்டு இப்போ இதை வந்து மடித்து இந்த மாதிரி தான் இப்போது இந்த பட்டி மடிக்கிறேன் பாருங்கள். இதை மடித்து முதல்ல 2 பக்கமும் தையல் போட்டுக்கலாம், 2 பட்டியிலையுமே. உள் பக்கமாக வச்சு மடிச்சுட்டு நம்ம ஷர்ட்டுக்கு பட்டி அடிப்போம் இல்லையா, அந்த மாதிரி உள் பக்கமாக மடித்து 2த்தையுமே சேர்த்து ஒரு தையல் போட்டுக்கலாம். தையல் போட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு பட்டி மேலே இன்னொரு பட்டி வச்சு கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் ஓப்பன் கேப் வச்சுட்டு ஒரு 1.5 இன்ச்சுக்கு கேப் வச்சுருக்கேன். அதே மாதிரி கீழே இருந்து பாட்டத்துலேருந்து மேலே வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு 9 இன்ச்சோ 10 இன்ச்சோ அந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு அந்த 2 பட்டியும் சேர்த்து ஒரு தையல். இப்போ பாருங்கள், இப்போ இந்த இடத்துலலாம் வந்து அங்கங்கே பட்டன் வர மாதிரி நம்ம தைச்சிக்கலாம். இப்போ பேக்கை வந்து நம்ம அப்படியே ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்க வேண்டியது தான். இப்போ ஷோல்டர் ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ அடுத்து நம்ம நெக்கை ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து ப்ளூ கலர் பைப்பிங் கொடுக்கலான்ட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அந்த பைப்பிங்கை கொடுத்து தைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அதோட ஸ்லீவையும் ஜாயின் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், நெக்கும் ஃபினிஷ் ஆகிடுச்சு, ஸ்லீவும் அட்டாச் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதை சைடு ஜாயின் பண்ணிக்கலாம். ஸ்லீவ்லேருந்து அப்படியே சைடு அந்த கீழே நாச்சி போட்ட வரைக்குமே ஒரு தையல் போட்டுக்கிட்டு அந்த ஓப்பன் வர வரைக்கும் தையல் போட்டுட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இந்த மாதிரி இருக்குது. இப்போ சைடு ஸ்லீட்டை நம்ம ரெடி பண்ணிக்கிட்டு பாட்டத்தையும் ஃபினிஷ் பண்ணிக்கிட்டு நம்மளோட டாப் ரெடி ஆயிடுச்சு. இந்த டாப்பை வந்து ஃபினிஷிங்கில் இப்படி தான் இருந்துச்சு. ஃபுல்லாகவே ஃபினிஷ் பண்ணியாச்சு. இந்த டாப் இப்படி தான் இருந்துச்சு. இதுக்கு வந்து அங்கங்கே பட்டன் வைக்கணும். அதையும் என் ஹஸ்பண்டோட ஷர்ட்லேருந்து தான் சுட போகிறேன். போடாத சட்டையிலேருந்து பட்டன் எடுத்து அதில் வச்சுருவேன். ஓகே, இந்த டாப் எனக்கு எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.